ஹலோ வீவர்ஸ், மகாநதி நியூ பிரமோ காவேரி இருந்துட்டு எதுக்காக நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆட் ஷூட்டில் நீங்கள் நடிக்கிற விஷயம் தெரிஞ்சு அம்மா திட்டுவாங்கன்றாங்க. அதுக்கப்புறமா சாரதாக்கு இந்த விஷயம் தெரிய வந்து சாரதா குமரன் கிட்டீங்க பாருங்க தம்பி, அவனை நீங்கள் ஆட் ஷூட்டில் வந்து சேர்த்தக்கூடாதுன்றாங்க. தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு நம்மளுக்குன்னு வாங்க. அத்தை, விஜய் ரொம்ப கம்பல் பண்ணுறாரு, யாரை கூப்பிட்டுக்கினாலும் அதே தானே அத்தை, அவர் ஒரு இதாக வந்து செய்யட்டுமேன்றாங்க. வேண்டானே வேண்டாம் தம்பி, ரொம்ப தூரத்துலேருந்து விட்டுட்டு வந்தது காரணமே அதுதான். மறுபடியும் வந்து அவன் எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கானா, யாரோட இதுவும் நம்மளுக்கு வேண்டாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவன் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கான். வேண்டாம் தம்பி, நான் சொல்றதை மட்டும் கேளுங்கன்ட்டு சாரதா குமரன் கிட்ட ரொம்ப கோவப்பட்டு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் நீங்க ஆட் ஷாட்ல வந்து சேர்த்துக்க கூடாதுன்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவன் இங்கிருந்து போக சொல்லுங்க, அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோவம் மட்டும்தான் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் விஜய் கிட்ட வந்து, நீங்க பாருங்க, என் அத்தை வேணான்னு சொல்றாங்க, அப்படியானா என் மாமியாரை சமாதானப்படுத்துறேன்றாங்க. விஜய், நீங்க புரிஞ்சு பேசிட்டு இருக்கீங்களா புரியாத பேசிட்டு இருக்கீங்களா தெரியல, உங்களால வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கு. அதனால தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம், தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்கன்றாங்க. ஒண்ணு போனா ஒண்ணு மாத்தி மாத்தி வந்துகிட்டு இருக்கு. இதுல நீங்க வேற ரொம்ப கடுப்பை கிளப்பிட்டு இருக்கீங்கன்றாங்க. எங்க பக்கம் இருந்து பார்த்தாதான் எங்களோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே புரியும். ஆனா நீங்க என்ன உங்க இஷ்டத்துக்குள்ள எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல அது வந்து என்ன வந்து போய் எதுவும் நீங்க பண்ண வேண்டாம், நீங்க எங்களுக்கு நிம்மதியை கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும்னா கொஞ்ச நாளைக்கு எங்களோட இதில் நீங்க தலையிடாது இருக்கிறதா உங்களுக்கு நல்லதுன்ட்டு குமரன் விஜய் கிட்ட பயங்கரமா கத்திட்டு வந்துடுறாங்க. விஜய் ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.